வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம். சென்னையில் அடுத்தடுத்த அதிர்ச்சி. வீடு புகுந்து கத்தி முனையில் நடிகையை பலாத்காரம் செய்த கார் டிரைவர் உட்பட 6 பேர் கைது. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் இந்திய சினிமாவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் சென்னையில மிகப்பெரிய ஒரு பரபரப்பும் ஏற்படுத்துகிறது. இந்த நடிகை யார், அவங்களுக்கு எதற்காக இந்த மாதிரி நடந்திருக்குன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சமீப காலமாக தமிழ் திரையுலகில் தொடர்ந்து பெண்களுக்கான நடிகைகள் இப்படி அதிர்ச்சிகர தகவல் தான் சோசியல் மீடியாவில் வெளியாயிருக்கிறது. இது மாதிரி சம்பவம் தான் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது. பெண்கள் சினிமா துறையில என்னதான் சாதிச்சாலும் அவங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி தவறான ஒரு செயல் ஈடுபட்டு வருது. ரொம்பவே வேதனை அளிக்கிறது என்று நிறைய பிரபலங்களும் பத்திரிகையாளர்களும் ஊடகவாசிகளும் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சுட்டு வராங்க. சமீப காலத்துக்கு முன்னாடி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில நடிகைகள் இறந்து போனது அதிர்ச்சியாக இருக்கிறது. இப்போது பார்த்தீங்கன்னா சென்னையில வீடு புகுந்து கத்தி முனையால் நடிகையை பலாத்காரம் செய்த சம்பவம் சென்னை முழுவதும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. அந்த நடிகை யாருன்னு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். சென்னை வலசரவாக்கத்தில் வீடு புகுந்து துணை நடிகையாக பாலியல் பலாத்காரம் செய்ததாக நடிகர் கார் டிரைவர் உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்திருக்காங்க. கைது செய்து விசாரணையும் ஈடுபட்டு வராங்க. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்த 30 வயதான பெண் ஒருவர் தொலைக்காட்சி தொடர்களில் துணை நடிகையாக நடித்து வராங்க. கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக சென்னை வலசரவாக்கத்தில் உள்ள உறவினர் வீட்டுல தங்கி வந்திருக்காங்க. இந்த நிலையில அவரது உறவினர் வேலை விஷயமாக ஹைதராபாத்திற்கு சென்றிருக்காங்க. இதனால் வீட்டில் துணை நடிகை மட்டும் தனியாக இருந்து வந்திருக்காங்க. இதை கண்காணித்து கொண்டே இருந்த அவர் நேற்று முன்தினம் இரவு அவரது வீட்டுக்குள் 6 பேர் புகுந்திருக்காங்க. அதுல முருகேசன் என்பவர் வெளியில் 2 பேரை காவலுக்கு நிற்க வைத்துவிட்டு துணை நடிகையை வலுக்கட்டாயமாக பாலியல் பலாத்காரம் செய்ததாக சொல்லப்படுகிறது. இது பற்றி வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் துணை நடிகை புகார் செய்திருக்காங்க. அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வராங்க. பின்னர் சம்பவம் தொடர்பாக முருகேசன் அவர்களுக்கு 27 வயது, கல்யாண்குமார் அவர்களுக்கு 28, அருண் பாண்டி அவர்களுக்கு 23, மாரியப்பன் அவருக்கு வயது 23, பெரிய நம்பிராஜ் அவர்களுக்கு 27, முப்பிடாதி அவருக்கு வயது 26, 6 பேரையும் கைது செய்து மேலும் விசாரித்து வராங்க. இவர்களால் கைதான முருகேசன் திரைப்பட நடிகர் ஒருவரிடம் கார் டிரைவராக வேலை செய்து வருவதாக போலீசார் தெரிவித்திருக்காங்க. இந்த சம்பவம் தான் சென்னை மட்டுமல்லாமல் தமிழ் திரையுலகில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி.